என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குரிசேகர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய பங்குச் சந்தைகள் கடந்த சில மாதங்களா ரொம்ப மோசமா இருந்தது. ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26,400 அப்படின்னு போய் அது ஒரு புதிய உச்சத்த தொட்டுது. ஸோ எல்லாருமே பங்குச் சந்தைகள் இந்த ஆண்டும் நல்லா பிரகாசமா இருக்கும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈரான்ல சண்டை நடந்தது. கச்சா எண்ணெய் விலை ஏறுச்சு, தங்கத்தோட விலை ஏறுச்சு, இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சது. ஸோ அப்ப நானும் சொல்லியிருந்தேன், ஒரு 6 காரணங்கள் இருக்கு. அந்த 6 காரணங்கள்ல வந்து 1 கச்சா எண்ணெய் விலை ஏறுனது, 2வது இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவஞ்சது, 3வது வந்து நம்ம மார்க்கெட்டோட ஹை வேல்யூவேஷன், 4வது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி பணம் போகுறது, அப்புறம் நெறைய லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதுக்கப்புறம் டாக்ஸேஷன்ட்டு 6 காரணங்கள் சொல்லியிருந்தேன். அதில இப்போ இந்த ஈரான் சண்டை கொஞ்சம் முடிஞ்சு, கொஞ்சம் கச்சா எண்ணெய் விலைலாம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. அது ஒரு $120 வரைக்கும் போனது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு $70 கிட்ட வந்திருக்கு. அது தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் சரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தங்கம் விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதேபோல இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் கூடியிருக்குது. ஆனா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரிசர்வ் பேங்க் வந்து சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து, இந்திய ரூபாயோட மதிப்ப வந்து கொஞ்சம் கூட்டுறதுக்கு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் வந்து இந்தியாவ நோக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து அது அது சொன்னோம்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசா போகும். அதாவது வந்து கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவரேஜுக்கு வந்து அ ஃப இப்ப எப்படி இருந்தாலும் என்ஆர்ஐஸ்லாம் வந்து லீவரேஜ் வாங்கி தான் முதலீடு பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இந்தியன் பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான வட்டி குடுக்குறாங்க. ஆ வெளிநாட்டு பேங்க் என்ன பண்றாங்க, லீவரேஜ் தான் குடுக்குறோம்ல, இவனுக்கு கொஞ்சம் எதுக்கு நம்ம கம்மியான வட்டி குடுக்குறது, கொஞ்சம் அதிகமா வட்டி. அப்ப என்னன்னா ஒரு இங்க 7% குடுக்கலாம் பேங்க்கு, 6% தான் குடுக்குறாங்க. வெளிநாட்டு வங்கிகள் 4%க்கு லோன் குடுக்கலாம். ஆனா அவங்க 5.5% கேட்குறாங்க. கடைசில நமக்கு 2%, 3% லாபம் வரதுக்கு பதிலு 1/4%, 1/2% தான் லாபம் வருது. 10 டைம்ஸ் லீவரேஜ் குடுத்தா கூட 1/2% லாபம் குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், 10 டைம்ஸ் லீவரேஜ் குடுத்தாலுமே நமக்கு 5% தான் லாபம் வருது. பிளஸ் இவங்க குடுக்குற ஒரு 6%, அவங்க குடுக்குற 5% பார்த்தா 11, 12% தான் வருது. அது 12%க்கெல்லாம் பணத்த எஃப்டில போடணுமா? அத வந்து நம்ம வேற ஏதாவது அ அதாவது எஃப்டில போடுறது பிரச்சனை கிடையாது. இந்த லீவரேஜ் வாங்கி எஃப்டி போடுறோம்னா, நம்ம ஒரு 1,000,000 குடுத்தோம்னா, அவங்க ஒரு 9,000,000 குடுப்பாங்க. 10,000,000 எஃப்டியா போயிடும். ஆனா நம்ம 1,000,000 வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் தொட முடியாது. ஏன்னா அவங்க 9,000,000க்கு சேஃப்டிக்காக அத வச்சுப்பாங்க. அத விட நான் தனியா 1,000,000 கொண்டு போய் நான் பேங்க்ல எஃப்டி போட்டேன்னு வச்சுக்கங்களேன், என்னைக்காவது அவசரம் ஆபத்துனாக்கா, பிசினஸ்க்கு வேணும்னாக்கா எனக்கு அதுக்கு அகைன்ஸ்டா லோன் வாங்கிக்கலாம். அல்லது அத கோலேட்டரலா குடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாம். அது மாரி நெறைய வசதிகள் இருக்குது. அது எதுக்காக அப்படின்ட்டு, ஸோ இந்த மாரி வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச். இவங்க வந்து கொஞ்சம் க க கம்மியா வட்டி குடுக்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. இது என்னன்னா வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்க, செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. அதாவது இந்த ஹெட்ஜிங் காஸ்ட்ட வந்து ரிசர்வ் பேங்க் ஏத்துக்குது. அது வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கிடையாது. அதனால அப்படி கொஞ்சம் 2 பேர் இது பண்ணாங்க. அப்படி கொஞ்சம் அ கொ கெ அந்த செப்டம்பர் மாசம் கிட்ட போக போக அ பணம் வரலன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் நம்ம பேங்க் கொஞ்சம் கூட வட்டி குடுப்பாங்க. அவங்களுக்கு பிசினஸ் கிடைக்கலன்னா கொஞ்சம் வட்டிய குறைப்பாங்க. அதாவது பண்ணி எப்படியும் வந்து ஒரு செப்டம்பர் 2க்குள்ளார ஒரு $50 பில்லியன் உள்ள வந்துரும். அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஆ ஜூலை மாசமே பார்த்தீங்கனாலே, ஜூலைல வந்து 3 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. 3 நாளுமே தொடர்ந்து பங்குச் சந்தைகள் மேல தான் போயிருக்குது. ரொம்ப பீட் அண்ட் டவுன் செக்டரா இருந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. அது டெக்கேட் பவுன்ஸா இல்ல கொஞ்சம் சஸ்டெய்னபிள் ரெக்கவரி இருக்க போதா? அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போனா தான் தெரியும். ஆ பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்குது. கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிருக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு 97லேருந்து 95 வரைக்கும் போயிருக்குது. அது இன்னும் அ கூடிய சீக்கிரத்தில ரூ. 90 போகும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. நெறைய பேரு. நம்முடைய மதிப்பும் இதுவாயிட்டு, அ அத வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அத நோக்கி பணம் நெறைய வெளிய போச்சு. இப்ப அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே என்ன நெனைக்கிறாங்கன்னா, அது ஒரு அளவுக்கு அதிகமா ஏறி போச்சோ என்னமோ! அப்படின்ட்டு அதில கொஞ்சம் செல்லிங் வருது. அதனால தான் திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப வயலன்ட்டா மூவ் ஆகுது. இந்த சவுத் கொரியா மார்க்கெட்ல சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படின்னு 2 ஷேர் இருக்கு. அது 2 ஷேர் தான் அந்த நாட்டோட டோட்டல் இண்டெக்ஸ்ல 50%. கடந்த சில தினங்களா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8%, 9% ஏறுது. அடுத்த நாள் 8%, 9% இறங்குது. அது திரும்ப அடுத்த நாள் 8%, 9% ஏறுது. அதாவது ரொம்ப ஹியூஜ் வாலட்டிலிட்டி இருக்குது. எப்பவுமே
ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்று டாப்பிங் அவுட் ப்ராசஸாக இருக்கும் அல்லது பாட்டமிங் அவுட் ப்ராசஸாக இருக்கும். இந்த ஸ்டாக் எல்லாம் 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு ஏறினது, அப்போ அது டாப்பிங் அவுட் ப்ராசஸாக தானே இருக்கணும். அதனால் கூடிய விரைவில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அது மற்ற செக்டருக்கு வரும். அதான் நீங்கள் அமெரிக்காவிலேயே பார்க்கலாம். கடந்த சில தினங்களாக நாஸ்டாக் டவுனில் இருக்குது, டவ் ஜோன்ஸ் மேலே இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, நாஸ்டாக் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8% கீழே இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் வருது, ஓல்டு எக்கானமி ஸ்டாக்ஸுக்கு பணம் மூவ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேருந்து பெரிய அளவில் பணம் இந்தியாவுக்கு வரலனாலும் இந்தியாவில் விற்கிறதாவது கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எஃப்ஐஎல்லாம் விற்கணும்னு நினைக்கிற எஃப்ஐஎல்லாம் ஆல்ரெடி விற்றுட்டாங்க. எல்லாம் 7 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடின்னு விற்றுட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாமும் இன்னும் கொஞ்சம் நல்லா குறைஞ்சினாக்கா ஸோ இந்திய பொருளாதாரத்துக்கு எல்லா வகையிலையும் நல்லதாக நடந்துன்னு வருது. இப்போது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னா அது 1-2 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எப்பவுமே எல்லாமே அப்படியே நமக்கு ஒத்து வரும். ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்னென்னா இந்த பருவமழை. இந்த பருவமழை தென்மேற்கு பருவமழை சரியாக இருக்காது அப்படின்னு கணிக்கிறாங்க. அந்த கணிப்பு கரெக்டு தான். நம்ம பாருங்கள், நம்ம சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் நம்ம எத்தனை தடவை வந்து 100 டிகிரிக்கு மேலே வெயில் பார்த்துருக்குறோம். இருக்கும். எப்போ இருக்குன்னா கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க, மே மாதம் அப்போ இருக்கும். ஆனால் மே முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 100 டிகிரி 105 டிகிரி. டெலிவிஷன் ஓப்பன் பண்ணாலே 10 ஊரில் 100 டிகிரியை தாண்டிடுச்சு, 20 ஊரில் 100 டிகிரி தாண்டிடுச்சுன்னு தான் நியூஸ் வந்துங்குது. அந்தளவுக்கு பருவ மாற்றங்கள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. மழை வந்து எதிர்பார்த்த அளவு பெய்யாது. இதனால் வந்து விவசாய பொருட்கள் விலையெல்லாம் ஏறும். குறிப்பாக வந்து உணவுப் பொருட்கள் இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் எக்கானமி, ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தான். பட் இதை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கம் செய்யலாம். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாம். சமீபத்தில் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 3 மாதத்துக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 3 மாதமும் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வந்து விலை குறைவாகவே இருந்தால் இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். 3 மாதம்னா கூட பரவாயில்ல, இது ஜூலை தான். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2 குறைச்சா கூட ஓகே, தீபாவளி பரிசாக நம்ம நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் இருக்குது டிசம்பர் மாதத்துக்கு. ஸோ அடுத்த சில மாதங்களில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்து பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் என்னோடய வீடியோ வந்து நான் நிறைய வீடியோ போடுறேன். அதில் வந்து சில விதம் டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் ஒரு தடவை வீடியோ போட்டேன், அடுத்த 5 வருஷத்துக்கு மார்க்கெட் தேராதுன்ட்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது இன்னமும் உண்மை தான். 2024 செப்டம்பர் மாதம் ஒரு புதிய உச்சத்தை தொட்ட நம்ம 26,300. அந்த 26,300 நம்ம இன்னும் தொடலை. இந்த வருஷம் டிசம்பரில் அதை போய் தொடரோம்னு வச்சுங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னாலுமே 2.25 வருஷத்துக்கு 0 ரிட்டர்னு. 2.25 வருஷத்துக்கு 0 ரிட்டர்ன் கொடுத்ததை நம்ம இன்னும் ஆகாவோன்னு போய் தீபாவளி பட்டாசு வெடிச்சா கொண்டாட முடியும் இல்லையே. ஸோ ஆனால் நீண்ட கால அடிப்படையில் நம்ம வந்து பேரிஷ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு வங்கி வைப்பு நிதி கொடுக்குற அளவுக்கு கூட பங்குச்சந்தைகள் ரிட்டர்ன் கொடுக்காது அப்படின்னு சொன்னது. அது அப்படியே தான் இருக்குது. இந்த வருஷம் நான் வந்து இந்த டிசம்பர் மாதம், அது இன்னையிலேருந்து டிசம்பர் மாதத்துக்கு ஒரு நிஃப்டி வந்து ஒரு 26,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு புல்லிஷ். என்னென்னா புல்லிஷ்னால் நான் சொல்லிட்டேன், நான் க்ரூட் ஆயில் விலை இறங்குது, கோல்டு விலை இறங்குது, ருப்பி அப்ரிஷியேட் ஆகுது, இன்னொரு $50 பில்லியன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டும் நல்லா இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து கரெக்ட் ஆகுது. இதனால் போகிறதுக்கு வாய்ப்பு. ஒரு வேளை போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஜனவரியில் வந்து ஹை வந்து 26,400. இந்த டிசம்பரில் அது 26,000 போச்சுனாலே அப்போ வந்து நம்ம ஒரு 3-4% மைனஸில் தான் க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு வருஷம் பொறுத்து 3-4% மைனஸில் க்ளோஸ் பண்ணுறது பெரிய என்ன புல்லிஷா கிடையாது. இறங்குனது ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மேலோட்டமாக கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சொல்ல வரேன் அந்த முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக என்னென்ன காரணங்கள் இருக்குது, மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸும் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து பருவமழை, இன்னொன்று வந்து எஃப்ஐஏ செல்லிங். பட் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் பார்த்துருவோமே.
ஸோ டெக்னிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா, இது வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆன அன்றைக்கி க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட 24,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து 8ஆம் தேதி ஏப்ரல், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது 3ஆம் தேதி ஜூலை, கிட்டத்தட்ட 3 மாதம். இந்த 3 மாதம் பீரியடை பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து ஜஸ்ட் வெறும் கன்சாலிடேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே ஆகலை. ஸோ மார்க்கெட் மேலேயும் போகலை, கீழும் போகலை, மேலே போனால் கீழே வந்துடுது, கீழே வந்தால் மேலே போயிடுது. இந்த 3 மாதம் கன்சாலிடேஷன்றது வந்து இட் இஸ் எ வெரி வெரி லாங் பீரியட் ஆஃப் கன்சாலிடேஷன். யூஸ்வலாக 2 மாதம் தான் கன்சாலிடேட் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. 3 மாதன்றது ரொம்ப அதிகமான பீரியடு. ஸோ அதனால் அல்டிமேட்லி ஒன்று மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி இங்கே போகணும், அல்லது பிரேக் டவுன் ஆகி இங்கே போகணும். பட் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட சொன்னேன். பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, ஒரு மார்க்கெட் நல்லா விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இது பாருங்கள், இது ஜனவரி 5ஆம் தேதி இந்த ஹை போனது இந்த இடம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈரான் வார் லோ வந்து இங்கே வந்துருக்குது 2ஆம் தேதி ஏப்ரல். இது ஒரு மிகப்பெரிய ஃபால், 4000 பாயிண்ட் ஃபால். அப்படி வந்ததுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது எந்தெந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்றத பார்க்குறதுக்கு ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் வச்சு பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க இதில். பட் இதில் வந்து 3 தான் மெயின். ஃபஸ்ட்டு வந்து 38.2 ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட், 38.2% ரிட்ரேஸ்மெண்ட். அது வந்து ஒரு 23,800 கிட்ட இருக்குது. அதனால தான் கடந்த 15 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வயலண்ட்டாக மூவ் ஆனப்பவும் 23,800 நல்ல சப்போர்ட் எடுத்துது. சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,280, 24,300 வச்சுங்களேன். இன்றைக்கி க்ளோசிங் வந்து 24,270. அதுக்கு கிட்ட தான் அதுக்கு மேலே போச்சு, ஆனால் க்ளோசிங் வந்து இது கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து 50% ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ ஒருவேளை மார்க்கெட் புல்லிஷாக இருந்து இந்த 50% ஃபிபனோசியும் தாண்டி 50% ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டையும் தாண்டி இன்னும் நல்லா மேலே போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 61.8% ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட். அது வந்து 24,800. ஸோ இந்த 24,800ல் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு வேளை அந்த 24,800 ரெசிஸ்டன்ஸையும் தாண்டினால் அதுக்கு அடுத்தது இட்ஸ் அ கம்ப்ளீட் 100% ரிட்ரேஸ்மெண்ட். அது வந்து 26,400. ஸோ அடுத்த சில மாதங்கள் கோயிங் டு பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு 2,000 பாயிண்ட் மேலே ரெக்கவரி ஆகிருக்குது. 3 மாதம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஒருவேளை பிரேக் அவுட் ஆச்சுனால் இந்த 24,800 தாண்டினால் அது வந்து 100% ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு 26,000 to 26,400 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் இன்னொன்று என்னென்னா, இது லெவல்ஸை பற்றி மட்டும்தான் சொல்லுமே தவிர டைம் ஃப்ரேம் சொல்லாது. என்ன டைம் ஃப்ரேமுக்குள்ளே நடக்கும் அப்படின்றது சொல்லாது. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோன்னா, செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு $50 பில்லியன் உள்ளே வரும். அதுக்கப்புறம் பொதுவாக வந்து அக்டோபர் மாதத்தில் தான் வந்து உங்களுக்கு தீபாவளி வரும். அப்போ தீபாவளி சமயத்தில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பொருளாதாரம் நல்ல, எக்கானமி நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும். அதே போல் அதுக்குள்ளார கொஞ்சம் பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்தனால் ஒரு மேபி அடுத்த 3 மாதம் அக்டோபர் மாதத்துக்குள்ளார கொஞ்சம் இன்னும் நல்லா மேலே போகும். அப்படி கொஞ்சம் நல்லா மேலே போச்சுன்னா மேபி நவம்பர் டிசம்பரில் கன்சாலிடேட் ஆனால் கூட ஒரு வேளை 26,000 26,400 போய் இந்த வருஷம் அங்கே போய் க்ளோஸ் ஆனாலே வந்து 0 ரிட்டர்ன் தான். 26,000 22,000 போயிட்டு 22,000 26,000 4,000 பாயிண்ட் கீழே வந்துட்டு 4,000 பாயிண்ட் மேலே 8,000 பாயிண்ட் மூவ் பண்ணி கடைசியில் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே போய் முடிச்சிடும். பட் அது வந்தாலே நிறைய பேருக்கு நிறைய சந்தோஷம்தான். அட்லீஸ்ட் நம்ம லாஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஜனவரியில் முதலீடு பண்ணவங்களுக்கு. நடுவில் இந்த வார சமயத்தில் கீழே வர வர எஸ்ஐபி மூலமாக போட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ என்னுடைய கணிப்பு டிசம்பர் மாதம் நிஃப்டி 26,000 போகுமா போகாதா, இன்னும் கொஞ்சம் 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.